நாம் தமிழர் கட்சி நேர்மையாளர்களால் இருக்கவில்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய நேர்மை பலமுறை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படையா உங்களுக்கு என்ன கோட்பாடு? நீ விஜய் போய் மக்களை சந்தித்தாரா? நான் கேட்கலாம், கார்த்தி கேட்கலாமா? சீமானை நம்பி சீமான் அவர்களோடு எங்களோடு நாம் தமிழர் கட்சியோடு அந்த கட்சியை நம்பி உயிரை கொடுத்த பையனோட அம்மாவை இன்னைக்கு போய் சந்திக்கிறதுக்கு சீமானுக்கு தைரியம் இல்லை. முடிஞ்சா சீமான் சந்திக்கட்டும் பாப்போம். அற்புதமான குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களை பரிசுத்தமானவர்களா நீங்க காட்டிக்க விரும்புறீங்க. நான் சொல்றேன், அங்க விக்னேஷனுடைய தாயார இன்னைக்கு சீமான் போய் சந்திப்பாரா? நாம் தமிழர் கட்சியினர் என்ன மாதிரியான உதவிகள் உங்களுக்கு செஞ்சாங்க? மன்னார்குடியில் ஒரு வீரவணக்க பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அதுக்கு சீமான் வந்த போது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் ஒன்று எழுதி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு, நவம்பர் 8 பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் நஷ்டமாயிடுச்சு, நாங்கள் பிறகு செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு எதுவும் செய்யலை. பிறகு செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு எதுவும் செய்யலை. விக்னேஷனுடைய பெற்றோரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு பணம் பறிக்கிறது எங்களுக்கு பிடிக்காத ஒன்று. அதனால நாங்கள் அதை அருவருப்பாக இருந்து வெளியில் வந்துட்டோம். வெளிநாட்டிலேருந்து கேட்டாங்க, அம்மா தம்பி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே உங்களுக்கு கண்ணில் அறுவை சிகிச்சைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், என்ன பண்ணுது, எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க, பண உதவி கேட்டிருக்காங்களே அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப பிள்ளையை இழந்த வேதனையை விட இது மிகுந்த வேதனையை கொடுத்தது. நம்ம மருத்துவமனைக்கே போகல, கண்ணில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக மருத்துவமனைக்கு போகாமலேயே எனக்கு அறுவை சிகிச்சைன்னு யார் முடிவு